மீண்டும் அண்ணாமலை வந்தால் பாஜக துளுருமா? துளிரும். ஆனால் வரணுமே, போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் எடப்பாடி காசு கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. எப்படியா வரவிடாயும் உங்களுக்கு என்ன செலவு பண்ணுமோ நான் ஓரளவுக்கு ஒழிச்சுக்கிட்டேன் வர இந்த மாதிரின்னு. நீங்களும் சேர்ந்து அடித்து வரவிடாமல் பண்ணுங்கன்னு அந்த ராகவன் யார், கேடி ராகவனுக்கு பேமெண்ட் 3 கோடி அதை கொடுத்துருக்காங்க. யார்? அண்ணாமலை அடித்து காலி பண்ணோம். அதான் எப்படியாவது நிர்மலா சீதாராமன் சொல்லி அடிக்கணும்னு சொல்லி கேடி ராகவனுக்கு பணம், நயினாருக்கு பணம். நாலாபுரமும் நயினாருக்கு ஒன்றும் இல்லை, 4 பார் எக்ஸ்ட்ரா. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 பார் தந்துடுறான்னா முடிஞ்சு போச்சு. அவங்க கூட ஜாயின் 5 டாஸ்மாக் பார், திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தை, திருநெல்வேலி, தென்காசி அவுட்ரு, செங்கோட்டை முன்னாடி 4 பார் நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பாரை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த பகுதி பூரா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ செலவுக்கு இந்த பேமெண்ட்டை வச்சுக்கோங்க. அண்ணாமலை எப்படினாலும் ஒழிச்சு கட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதனால் எல்லா பேப்பர் கட்டிங்க டெய்லி அனுப்பிட்டு. நேற்று கூட ஏஎன்ஐயில் பேட்டி கொடுத்தத கூட ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அமித்ஷா காரங்க தமிழ்நாடு பாஜகவை காலி பண்ணணுன்னு வேணுன்னே செய்கிறாப்புலாம் பாருங்கள். பத்திரிகையாளர்கள் அசிங்கமாக பேசினோன்னே அப்புறம் டென்ஷன் ஆகிட்டாருன்றாங்க. எப்படி அண்ணாமலையை ஊரோடு துரத்தினாங்க? நாடு கடத்திடுவாங்க. நாடு கடத்துக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. எந்த பதவியும் தரமாட்டாங்க போல.